स्वामी ने मास पुरा वांसी आशीर्वादे अनुग्रह अनुकंपा मगपिन में आलोके वांस आत्मा वांसी की परिपूर्ण तत्व कोई जीवित एलिदरा वेन्नो वांस करना वाले विमान के लिए परिशुद्धात्मा के देवन मात्र त्रिएक देवन मात्र इरदालिगे जीविला ये खरतरिंगले ताழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு படப்படாமல் தீர்க்கான ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராம். தேவன் வாஞ்சி சமூக செய்யும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராம். தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். இதுவரையிலும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. इथे खाल्याक अभी मगपिन मान से और दावसी तभी समगर निंदला अभी मगपिन मान से एक बार हालेलुया சந்தோஷமாக வீங்களா ஆமென். 5 மாதங்களை கடக்க செய்து 6வது மாதத்திலே கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட நம்மை நிறுத்தி இருக்கிறார். இன்னும் சத்தமா பேசலாம். நானே ஒரு சத்தமா பேசும் பொழுது இல்லை வாலிப பிள்ளைங்க எவ்வளவு சத்தமா பேசணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த மாதத்திற்குரியது மாத்திரமல்ல, என் ஆண்டவருடைய இந்த வேதம் 2000 வருஷங்களா எப்படி போதிக்கப்படுகிறதோ தேசனாக்கராணி அதே போல அவருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நாங்கள் நித்தியத்திலே நித்தியமாய் அவரோடு கூட சேரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கிறதா இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய கிருபை நமக்குள்ளதான் இருக்கிறது. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாங்கள் வாழ முடியாது. அவருடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை இதுவரையிலும் வாழ வைத்திருக்கிறது. இதுவரையிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அந்த கிருபை தொடர்ந்து நம்மை நடத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த மாதத்திலும் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். නික්මයාමේ 33 14 වෙනි පදය මාංශේ මේ මාසේ අපගේ පොරොන්දුවේ වචනේ හැටියට මාංශ දෙනවා. யாத்திராகமம் 33:14 அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹalleluya. සිංහලෙන් කියමු. උන්වහන්සේද මම නුඹ සමග ගොස් උඹට නිවාඩු දෙන්නේ කීසේක. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, சிங்கள வேதத்துல பார்க்கும்போது நம்ம உங்கள்கிட்ட நிவாரணம் தேணும். ஆண்டவர் சொல்றாரு நமக்கு லீவ் தர போறாராம். வேலை செய்ய எல்லாருக்கும் தெரியும், ஆனுவல் லீவ் எத்தனை? 14, சிக் லீவ் 7 வந்தது, கேஷுவல் லீவ் 21. அதுவும் 7 மாத்திட்டாங்க போல. பார்த்துட்டு அவர் லீவ் எடுத்த நிவாடு வரங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடந்த 5 மாதங்கள் ஓடி ஓடி நாங்கள் கழிச்சுக்கணும். ஆனா கடந்த 5வது மாதத்துலேயே ஆண்டவர் எனக்கு லீவ் கொடுத்துட்டாரு. அந்த மாசத்துல சிக் லீவ் கொடுத்து அந்த மாசத்துல நமக்கு கேஷுவல் லீவ் கொடுத்துருக்காரு. அடுத்தது annual leave. நமக்கு எத்தனை நாள் லீவு தான்? ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை.
ඊළඟ දෙවියන් ஆண்டவர் වහන්සේ சொல்றாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, දෙවියන් වහන්සේ කියනවා ඔයගොල්ලෝ නිකන් நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன், මම ඔයාලා වෙනුවෙන් යුද්ධ நீங்கள் කරනවා. நின்று கொண்டு ඔයාලා හිටගෙන நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். මමයි දෙවියන් වහන්සේ කියලා දැනගන්න. ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ள நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாய்ப்பு. දෙවියන් වහන්සේ කවුද කියලා දෙන්න අවස්ථාවක් දෙන්නේ. அநேக காரியங்களை சொல்லலாம். බොහෝ අය බොහෝ දේවල් කියන්න පුළුවන්. நானும் அநேக காரியங்களை நான் நினைத்தேன். මමත් ගොඩාක් දේවල් හිතුවා. ஆனால் என் ஆண்டவர் எதை செய்தார் என்பதை அவர் நேர்த்தியாய் செய்கிறார். හැබැයි දෙවියන් වහන්සේ මොනවා කරත් ඒක හරියට கடந்த மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை தொடங்கி ගිය මාසේ පළවෙනි සෙනසුරාදා පටන් இந்த மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை வரைக்கும் මේ මාසේ පළවෙනி සෙනසුරාදා இதுதான் දක්වා என்னுடைய நிலைமை. මේව තමයි මම හිතන්නේ. ஆனாலும் கர்த்தர் இந்த ஒரு மாத காலம் அளவு නමුත් දෙවියන් වහන්සේ මේ මාසයක් පුරාම கர்த்தர் அநேக காரியங்களை බොහෝ දේවල් இளைப்பாற பண்ணி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ வாழ்வை தீர மாசு உகන්නமே இன்னும் ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் நேர்த்தியாய் செய்வார். දෙවියන් වහන්සේ මොනවා කරත් හරියට சிலர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் நெருக்கங்களை பார்த்து நாங்க நினைக்கலாம் அல்லது சோர்ந்து போகலாம். අපේ ජීවිතයේ තව ප්‍රශ්න බලලා අපිට கிளம்பென்ன புழுவாங்க இவனத்தங்க அப்படி தேக்கு வெண்ண புழு. ஆனாலும் கர்த்தர் அதற்கு மத்தியிலும் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். හැබැයි ඒ තුලින් දෙවියන් වහන්සේ අපිට දෙයක් කියලා දෙනවා. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்கள் சூழ்நிலைகளை கடந்து நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ කියලාමයි අපි අවස්ථාවල් පව කරලා බලන්න ඕනේ. 12 கோத்திரங்களிலே 12 கோத்திர பிதாக்களை எடுத்து மோசே அனுப்பினார் வானம் தேடும் ஓடுகிறதான கானான் தேசத்தை வெறுவு பார்க்கும்படியாக. ගෝත්‍ර 12 ඉලපු අය මෝසේ යවුවා කානාන් දේශය බලලා ඉන්නේ. அதிலே பார்த்து அவர்கள் வந்து அதன் செய்தியை சொன்னார்கள். ඒ දේශය බලලා ඒකේ පණිවිඩය දුන්නා. அந்த 12 பேரிலே 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார்கள். ඒ 12 දෙනෙක් 10 දෙනෙක් ඒකේ වැරදි වචනේ දුන්නේ. ஆனால் 2 பேர் அதை அவர்கள் நேர்த்தியானதாய் பார்த்து சொன்னார்கள். හැබැයි දෙන්නෙක් ඒක හොඳ ආකාරයට බලලා කිව්වා. உண்மையாய் அந்த தேசம் அந்த 10 பேர் சொன்னது போல தான் இருந்தது. ඇත්තටම මේ දේශය අර 10 දෙනා කියපු වගේ තමයි තිබුණේ. ஆனால் அந்த 2 பேர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். හැබැයි දෙන්නා කියපු වචනේ දෙවියන් වහන්සේ කරු කරා. கர்த்தர் தருவேன் என்று சொன்னார். දෙවියන් වහන්සේ දෙනවා කිව්වා. கர்த்தர் தருவார். දෙවියන් වහන්සේ දෙයි. கர்த்தர் தருவேன் என்று சொன்னார். දෙවියන් වහන්සේ දෙනවා நாங்கள் කිව්වා. அதை மேற்கொள்வோம். අපි ඒක අත්පත් කරගන්න පුළුවන්. இதுதான் நம்முடைய விசுவாசம். එනවා අපේ විශ්වාසය. ஹalleluya. ஏன் என்று சொன்னால் உலகத்தை ஜெயித்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ලෝකයේ ජයගත්තා දෙවියන් වහන්සේ අපි සමග அந்த தேவன் தான் நம்மை என்னையும் உங்களை பார்த்து இந்த மாதத்தில் ඒ சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ තමයි අපි වයි මාවයි என் சமூகம் உனக்கு உண்பதாக செய்யும். මම ඔයාගේ ඉස්සරහා යනවා. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். මම ඔයාලට නිවාඩු දෙනවා. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் இந்த அதிகாரத்தையும் இதற்கு முன்பதாக 32வது 33வது 2 அதிகாரங்களையே நல்லா வாசிக்குவாங்க. 32 33 ගෙදරට ගිහින් හොඳට කියවලා ඉන්න. அப்பதான் அதன் அடுத்த பகுதி நாளைக்கு நாங்கள் தேவ செய்தியை கேட்கும் பொழுது நமக்கு அது புரியும். එතකොට තමයි හෙට දේශනාවාදී ඒක අපිට තේරෙන්නේ. ஏன் சொன்னா குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் இவ்வளவு காரியங்களையும் பார்க்க முடியாது. ඒක මේ පොඩි වෙලාවේ මේ ඔක්කොම අපිට බලන්න බෑ. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் டிசம்பர் மாதமே கொடுத்துட்டார். මේ පොරොන්දු වචනේ දෙවියන් වහන්සේ දෙසැම්බර් මාසෙම අපිට දුන්නා. 7வது மாதம் வரைக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். 7 වෙනි මාසයේ දක්වා දෙවියන් වහන්සේ පොරොන්දු වචනේ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ජනවරි ඉඳලා ජූලයි වෙනකම් இந்த 7 மாதங்களும் நாங்கள் கேட்க போவதான கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் யாரும் 7 மாதங்களுக்கு முன்பதாய் கொடுத்தது. මේ වචනේ අතම දෙවියන් වහන්සේ මේක කලින්ම දීලා ඉවරයි. இந்த மாதத்துல நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. මේ මාසෙ මම කොහොමද ඉඳී කියලා මම ஆனால் දන්නේ නැහැ. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். හැබැයි දෙවියන් වහන්සේ මේ වචනේ கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கர்த்தர் இப்ப நடந்து கொண்டிருக்கிறார். දුන්නා වචනේ ඉෂ්ට කළා අද වෙනකම් දෙවියන් වහන්සේ අපිත් සමග ඉන්නවා. எனக்கு முன்னால போக முடியாது. මට ඉස්සරහා යන්න බෑ. யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு போகணும், කවුරු හරි කෙනෙක් இன்னொரு ඉස්සරහා ஆள் பின்னுக்கு வரணும். තව කෙනෙක් පිටිපස්සට நான் கிளச்சஸ் பண்ணிட்டு தான் போகணும். මම ඒ කාලෙකට තමයි යන්නේ. ஆன பொழுது හැබැයි இந்த மாதத்திலே நான் எப்படி இருப்பேன், நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை படைத்த பரமனுக்கு தெரியும். මේ මාසේ අපි කොහොමද ඉන්නේ කියලා අපි මැවුවව දෙවියන් වහන්සේ அதான் දන්නවා. சொல்றாரு, என் சமூகம் உனக்கு உண்பதாக. මම ඔයාලා ඉස්සරහින් යනවා. நான் உனக்கு இளைப்பாறுதல். මම ඔයාලට නිවාඩු දෙනවා. இன்னும் எனக்கு ரெஸ்ட் தான். තාමත් මට නිවාඩු තමයි. இன்னும் அநேக நாட்கள் நான் ரெஸ்ட்ல இருக்க வேண்டியிருக்கிறது. තවත් දවස් කීපයක් මම නිවාඩු වෙන්න වෙනවා. ஆனால் அதை இந்த ரெஸ்ட் முடிய நான் எழுப்பும் பொழுது හැබැයි මේ නිවාඩු ඉවර වෙලා මට නැගිටිනවා. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாங்க பார்க்கிற வண்ணமாய் ඒසායා පොතේ අපි බලනවා. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் දෙවියන් වහන්සේට බලාගෙන அவர்கள் ඉන්නවා. கழுவை போல சிறகடித்து பறப்பார். ராஜலே அமீன் இவெல்லாம் இவெல்லாம் தடுகால பியாமல அவர்கள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டாங்களா?
மூச்சு வாங்காது. එයාලා දිවුවොත් එයාට හුස්ම හිර වෙන්නේ නැහැ. நேற்று ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, அண்ணா எப்படி இருக்கீங்க? ඊයේ පාස්ටර් කෙනෙක් කෝල් කරලා ඇහුවා අයියා කොහොමද ඉන්නේ 100 කියලා. மீட்டர் 200 மீட்டர்லாம் ஓடுறீங்களா? මීටර් 100 200ක් දුවනවා. நான் சொன்னேன் 100 மீட்டர் 200 மீட்டர்லாம் இல்லை, இப்போ கில்மா மேரத்தான் மட்டும்தான் அப்படி. මම කිව්වා මීටර් රේස් දුවන්නේ නැහැ මම හරියට 100 மீட்டர் 200 மீட்டர்னா அப்படி ஓடி முடிஞ்சிடும் அது. මීටර් 100ක් කියන්නේ මෙච්චර දුවලා ஆனா ඉවරයි. மேரத்தான் சொன்னா ஊரை சுத்தி ஓடணும், මැරතන් කියන්නේ ගම වටේ பட்டணத்தை சுத்தி ஓடணும், ගම වටේ தேசத்தை சுத்தி ஓடணும், දේශීය වටේ දුවන්න ඕනේ. உலகத்தை சுற்றி ஓடும்படியாக கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ලෝකයේ වටේම දුවන්න දෙනවා. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், එනවාස් ආබ්‍රහාම கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் நான் உனக்கு தருவேன். කකුල තියෙනව දේශ මම ඔබට දෙනවා. ஆபிரகாம் அன்று நடந்த பகுதிகளை தான் நானும் நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். ආබ්‍රහාම එදා ඇවිත් උදේශය තමයි අපි අද ඉන්නේ. நானும் நீங்கள் எங்க நடந்தோம்? எங்கேயுமே நடக்கல. අපි කොහෙවත් ඇවිත් නැහැ. ஆனால் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 2024வது வருஷத்தின் 6வது மாதத்தின் 1வது நாள் வரைக்கும் நானும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். කලින් හිටපු අයට දුන්නා වූ ආශිර්වාදය අද අපි අත්පත් කරගෙන ඉන්නවා. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், ඒ මාංශ මොසේ බලලා කිව්වා. அதற்கு அவர் ஏடுவான்ஸ் என் சமூகம் உனக்கு முன்பதாய் போ, මම ඔබ ඉස්සරහින් යනවා. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். මම ඔයාලට නිවාඩු දෙනවා. ஆண்டவர் எனக்கு முன்பதாய் போவாராய் இருந்தார். ඒ මාංශ අපි ඉස්සරහ යනවා. நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. මම මොන දෙයකටවත් බය වෙන්නේ නැහැ. ஆண்டவர் எனக்கு முன்பதாய் இருப்பாரானா ඒ මාංශ මගේ ඉස්සරහින් எனக்கு යනවා. விரோதமா யாரும் எழுப்ப முடியாது. මට විරුද්ධව කාටවත් கர்த்தர் எனக்கு முன்பதாய் இருப்பாரானா ඒ මාංශ මට ඉස්සර මගේ கர்த்தர் ඉස්සරහින් எனக்காக යනවා. யுத்தம் பண்ணுவார். ඒ මාංශ මම වෙනුවෙන් கர்த்தர் எனக்கு முன்பதாய் ඒ இருப்பாரானா මාංශ මගේ ඉස්සරහින් යනවා. செங்கடலை எனக்காய் பிளந்து தருவார். ඒ රතු මූද மான்ச மாவென திவாகரை கர்த்தர் எனக்கு முன்பதாய் இருப்பாரானா ඒ මාංශ මගේ ඉස්සරහින් යනවා. எருவு கோட்டைகள் இல்லாமல் போகும். එරිගෝ பவுல் පවුර නැති වෙයි. எத்தனை பேர் நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? என்னை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேக எருகோக்கள் இருக்கலாம், මාව අහන්නා වූ ඔයාලගේ ජීවිතේ බොහෝ එරිගෝ තියෙන්න පුළුවන්. அநேக செங்கடல்கள் இருக்கலாம், බොහෝ රතු මූදවල් තියෙන්න පුළුවන්. அநேக என்னது யோர்தான்கள் இருக்கலாம், බොහෝ යෝර්දාන් තියෙන්න පුළුවන්. கோலியாத்கள் இருக்கலாம், ගෝලියත්ලා ඉන්න පුළුවන්. சிங்கங்கள் இருக்கலாம், සිංහයෝ ඉන්න පුළුවන්. அக்கினி சூளை இருக்கலாம். ගින්නක් තියෙන්න පුළුවන්. ஆனால் எது இருந்தாலும் அது මොනවද என் තිබ්බා? ஆண்டுடைய சமூகம் எனக்கும் உங்களுக்கு முன்பதாய் போகுமா? ඒ වංශ අපේ ඉස්සරහ යනවා. 6வது மாதத்திலே நாங்கள் இளைப்பாறும்படிக்கு கர்த்தர் செய்வார். මේ 6 වෙනි මාසයේ අපි නිවාඩුවක් දෙන්න දෙවෙනි වංශ. யார் கர்த்தரை முன்பதாய் வைத்திருக்கிறீர்கள்? කවුරු දෙවෙනි වංශයේ ඉස්සරහ කියලා කියනවා? யாரோடெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ කී දෙනෙක් සමග දෙවෙනි වංශයේ அவர்களுக்கு ඉන්නවා? மட்டும்தான் இந்த வாய்ப்பு. ඒගොල්ලොන්ට විතරයි මේ අවස්ථාව. மற்றவங்களுக்கு கிடையாது. අනිත් අයට නෙවෙයි. பைபிளை தூக்கிட்டு வேற சர்ச்சுக்கு வரவங்களுக்கு கிடையாது. බයිබලයේ ඉස්සරහින් සභාවට එන අයට නෙවෙයි. நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் பண்றவங்களுக்கு கிடையாது. මම යාඥා කරනවා කියලා කියන්නේ எதற்காக நாங்கள் உபவாசிக்கிறோம்? அதை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ඇයි අපි නිරාහාර වෙන්න ඉන්නේ? எதுக்காக உபவாசிக்கிறோம்? ඇයි ඉන්නේ? ஆண்டவர்ட்ட வல்லமை வாங்கிடுவோம். ඒ වංශයේ බලය ගන්නද? அது கேட்டாலும் கேட்காட்டியும் தேவையினால் அவர் தருவார். ඒ ඉල්ලුවොත් නැත්නම් දෙවෙනි වංශය අපිට දෙයි. எதற்காக நாங்கள் உபவாசிக்கிறோம்? ඇයි අපි என்னை நான் கட்டுப்படுத்தி මාව යටහත් කරලා என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி මගේ ශරීරය යටත් කරලා இந்த மாம்ச சரீரம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா எழும்பாதபடி මේ ශරීරයේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට විරුද්ධව ඉන්නේ නැතුව அதை நான் ஒடுக்கி நான் அதை ஆளுகை செய்ய ඒක வேண்டும். යටත් කරලා මම පාලනය කරන්න நீ ඕනේ. வருஷத்துக்கு 40 நாள் 4 தடவை தான பிரயோஜனம் கிடையாது. අවුරුද්දට දවස් 7ක් විතරක් වැඩක්. 21 நாள் 3 தடவை தான பிரயோஜனம் கிடையாது. දවස් 21ක් තුන් සැරයක් மாசத்துக்கு 3 நாள் உபவாசம் இருந்தாலும் பத்தாது. මාසෙට 3 සැරයක් විතරක් වැඩක් නැහැ. கிழமைக்கு ஒரு நாள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் பத்தாது. සතියකට සැරයක් විතරක් වැඩක් නැහැ. என்ன இருந்தாலும் මොනවද තිබ්බත් தேவ சித்தத்துக்கு இந்த மாம்ச சரீரம் அடங்கவில்லை என்று சொன்னார். මේ මාසයේ කැමැත්තට මේ ශරීරය යටත් උනේ நீ නැත්නම් உன்னுடைய உபவாசம் பிரயோஜனம் ඒ கிடையாது. නිරාහාර වෙන්න එක පළක් உன்னுடைய නැහැ. ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. ඒ ආඥාවේ පළක් නැහැ. என் தேவன் உனக்கு முன்பதாய் செல்ல வேண்டுமானால் දෙවියන් වහන්සේ ඔයාගේ ඉස්සරහින් යනවා. தேவன் அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ මාත් සමග அந்த ඉන්නවා. அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. ඒ පොතේ කියවලා බලන්න. 32வது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. 32 කියවලා. பாளையத்துக்குள் கர்த்தர் இருந்தார். සභාව ඇතුලේ දෙවියන් වහන්සේ. அதாவது இஸ்ரவேல் கோத்திரங்கள் வனாந்தரத்திலே அந்த தேவனுடைய பாளையத்தை நடுமையமாய் கொண்டு 3 கோத்திரங்களாய் அதற்கு 4 பக்கத்திலும் இருந்தார்கள். 12 கோத்திரங்கள். ඒ ඉස්රායෙල් ජනතාවේ කාන්තාරයේ මැද දෙවියන් වහන්සේ සභාව තියලා ඒ වටේම හිටියා. கோத்திர துலாயம் மீட்டியா. அப்படி இருக்கும் பொழுது
ඒ වෙන්න කොට அந்த பாளையத்துக்குள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் நடந்தது. ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේට කැමති නැති දේවල් සිද්ධ වුණා. வேசித்தனம் இருந்தது. වේශකම් තිබ්බා. கர்த்தருக்கு பிரியமில்லாத நடவடிக்கைகள் இருந்தது. දෙවියන් වහන්සේට කැමති නැති ආකාරයේ கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சுவார்த்தைகள் இருந்தது. දෙවියන් වහන්සේට කැමති නැති වචන තිබ්බා. கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவு முறைகள் இருந்தது. දෙවියන් වහන්සේ කැමති නැති සම්බන්ධකම් கர்த்தருக்கு තිබ්බා. பிரியமில்லாத பரிசுத்தமற்ற தன்மைகள் இருந்தது. දෙවියන් වහන්සේ කැමති නැති සුද්ධකම් නැතිව තිබ්බා. இதன் நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செய்தார்? பாளையத்துக்கு வெளியிலே போயிட்டார். ඒක දෙවියන් වහන්සේ ස්ථානයෙන් එළියට ගියා. பாளையத்துக்கு வெளியில போயிட்டார். ස්ථානයෙන් එළියට ගියා. ஆனால் அது பாளையத்தில் இருந்து யாருக்குமே புரியல. හැබැයි ඒ ස්ථානයේ හිටපු කාටවත් ඒක அது තේරුනේ யாருக்கும் නැහැ. அது தெரியவும் இல்லை. ඒ කාට දැනුනේවත් அது யாரும் அவர் உணர்ந்து கொள்ளவும் இல்லை. ඒ කවුරුත් දැනුනේවත් නැහැ. ஆனால் அந்த நேரத்திலே හැබැයි ඒ වෙලාවේ தேவனுடைய மனுஷனாகி மோசே அதை உணர்ந்தான். දෙවියන් වහන්සේ මිනිසයා මෝසේ ஐயோ இத்தனை வருஷமாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் எங்களோடு கூட இல்லையே. අවුරුදු ගාණක් අපිත් එක්ක හිටපු දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක නැහැ. இத்தனை வருஷங்களாய் මෙච්චර අවුරුදු நம்மை ரட்சித்து, நம்மை விசாரித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை போஷித்து, நம்மை உடுத்துவித்து, நம்மை அழகு பார்த்து வந்த தேவன் நம்மோடு கூட இல்லையே. අපි ලොකු කරලා අපි බලාගෙන අපිට කැම දීලා බලාගත්තෝ දෙවියන් වහන්සේ අපිත් සමග නැහැ. அவன் உணர்ந்தான். එයාට දැනුණා. அதை தான் கர்த்தர் அந்த கடந்த நாட்களிலே எனக்கும் காண்பித்தார். ඒ තමයි පෞද්ගලික කාලේ දෙවියන් වහන්සේ මටත් පෙන්වුවේ. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். එකම දෙයක් මම කියන්න කැමතියි. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். අපි නමස්කාර කරනවා දෙවියන් වහන්සේ ජීවමාන. நாளைய தினத்தில் உங்களுக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. හෙට මටයි ඔබටයි මොනවා වේද කියලා දන්නේ ஆனால் නැහැ. நாளைய தினத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்பதை நம்மை உண்டாக்கினவர் හැබැයි அறிந்திருக்கிறார். හෙට දිනේ මොනවද වෙන්නේ කියලා අපි මම நாங்க நாளைக்காக பிளான் பண்றோம். අපි හෙට දිනේ වෙන ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே நம்மை முறித்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார். හැබැයි දෙවියන් වහන්සේ අපි යටත් කළ එක ස්ථානයක තියෙනවා. அன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். එදා වීඩියෝ එකක් මම බැලුවා. ஒரு சகோதரி பேசுறாங்க. සහෝදරියෙක් කතා அவங்க කරනවා. போய் சொல்லியிருக்கிறாங்க, කියලා කියනවා. ஃபாதர் நான் ஆண்டவருடைய மடியிலே ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்க விரும்புகிறேன். ෆාදර් මම දෙවියන් වහන්සේගේ ඔඩොක්කුවේ බැටළුවෙක් වගේ ඉන්න කැමතියි. அது எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு ஆடு. ඒ කොච්චර වාක්‍යවන්ත බැටළුවෙක්ද. அந்த ஆடு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறோம். ඒ බැටළුවා කොච්චර වාක්‍යවන්ත. ஆண்டவருடைய மடியில இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ඔඩොක්කුවේ ඉන්න එක. அப்ப பார் சொன்னாரா, நீ ஆண்டவருடைய மடியில இருக்கிற ஆடா இருக்க விரும்பாய். ඒකවල ෆාදර් කිව්වලු දෙවියන් වහන්සේගේ ඔඩොක්කුවේ ඉන්න බැටළුවෙක් වෙන්න. ஏன் ஃபாதர் அப்படி சொல்றீங்க? ඇයි ෆාදර් එහෙම කියන්නේ? ஏன் என்று சொன்னா, ඇයි කිව්වොත් நீ எப்பொழுதும் ஆண்டவருடைய பார்வையில இருக்கிற ஆடா இருக்க விரும்பாய். දෙවියන් වහන්සේ බලන අවස්ථාවේ ඉන්න එක්කෙනෙක් වෙන්න ඕනේ. எப்படி இருக்கணுமா? කොහොමද ඉන්න ඕනේ? ஆண்டவருடைய மடியில இருக்கணுமா அல்லது ஆண்டவருடைய பார்வையில இருக்கணுமா? දෙවියන් වහන්සේගේ ඔඩොක්කුවේ ඉන්න ඕනේ නැත්නම් දෙවියන් වහන්සේගේ ඉස්සරහින් ඉන්න சொல்லுங்க. ඕනේ. ஏன் பார்வையில இருக்கணும்? ඇයි දෙවියන් වහන්සේ බලන ස්ථානයේ ඉන්න ඕනේ? அதை விட இதுதானே பாதுகாப்பு. ඒකට වඩා මේකනේ අපිට ආරක්ෂා. ஆமாவா இல்லையா? අවුල නැද්ද? இதுதான் பாதுகாப்பு. ඒක තමයි ආරක්ෂා. ஆனாலும் அவர் என்ன சொல்லுவார்? நீ ஆண்டுடைய பார்வையில இருக்கிற ஆடா இருக்கு. නමුත් එයා කියනවා දෙවියන් වහන්සේ බලන ස්ථානයේ අපි ඉන්න ඕනේ. இந்த ஆடு ஏன் மடியில இருக்குது? මේ බැටළුව ඇයි ඔඩොක්කුවේ ඉන්නේ? அந்த ஆடு முரட்டாண்டம் பண்ணின ஆடு. ඒ බැටළුවා කීකරු වෙන්නේ නැති බැටළුව. அது அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்ச ஆடு. ඒටයි මේටයි දුවන්නා බැටළුව. ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல இருக்காத ஆடு. දෙවියන් වහන්සේ ඉන්න කිව්ව ස්ථානයේ ඉන්නේ නැති බැටළුව. ஆண்டவருடைய பார்வை விட்டு சற்று அப்புறம் போன ஆடு. දෙවියන් වහන්සේගේ බැල්මෙන් ඉවත් වෙලා அந்த ஆட்டை காலை உடைச்சு ஆண்டவர் கூட அந்த தூக்கி மடியில ඒ வச்சு. බැටළුවාගේ කකුල කඩලා ඔඩොක්කුවේ තියලා තියෙනවා. அதுதான் கடந்த மாதிரி எனக்கும் செய்தார் என்று நான் நம்புகிறேன். ඒ තමයි දෙවියන් වහන්සේ මටත් කරේ කියලා මම හිතනවා. ஹalleluya. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது நாங்கள் கேட்டோம். හැම අවස්ථාවෙම දෙවියන් වහන්සේ අපිට ඒක அது யாரா இருக்கட்டும். ඒ කවුරු වෙන්න அது யாரா இருக்கு. ඒ කවුරු වෙන්න පුළුවන්. ஆண்டவர் அங்கேயும் இங்கேயும் நேற்று ராத்திரியில் ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தார். ඊයේ පාස්ටර් කෙනෙක් කතා மூத்த කරා. ஊழியக்காரர். වැඩිහිටියෙක් என் வயசும் அவருடைய ஊழியமும் ஒன்று. මගේ වයස එයාගේ සේවයේ අවුරුද්ද එකයි. பேசிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 26 நிமிஷம் பேசிட்டு இருந்தார். විනාඩි 20ක් විතර කතා කරා. பேசிட்டு அவர் சொன்னார். කතා කරලා කිව්වා. பேசிட்டு அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொல்லி ஜெபம் பண்றாரு. යාඥා කරද්දී කිව්වා. ස්වාමීනි ඔබ වහන්සේගේ දාසයාමි අවුරුදු ගාණක් දුවදුව විවේකයක් නැතුව වැඩ කරන එක ඔයා දැකලා දැන් විවේකයක් දෙන්න ඔබ වහන්සේ තියලා තියෙනවා. என் பிள்ளைக்கு தமிழ் வர மாட்டேங்குது. அவர் இங்கிலீஷ் சார்ஜுக்கு போய் வரதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சோமனப்பட ஊழியக்காரர் சொன்னாரு, ஓடி 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 அவர் ஓய்வில்லாம வேலை செய்த நிமித்தமாக ஆண்டவர் இப்பொழுது நீர் அவருக்கு ஒரு ஓய்வை கொடுத்திருக்கிறேன். சில நேரங்கள் நாங்க அப்படிதான். ගෝවස්සවල් අපි நான் செய்யறது சரி, මම කරන එක நான் හරි. போறது சரி, මම යන එක என் හරි. தீர்மானம் சரி, මගේ
තීරණය හරි. நான் எல்லாமே ஆண்டவருக்காய் தான் செய்கிறேன், මම හැමදේම දෙවියන් ஆண்டவருடைய වහන්සේ கேட்டு වෙනුවෙන් தான் செய்கிறேன் දෙවියන් වහන්සේගෙන් ආලා என்று කරන්නේ. சொல்லுகிறது உண்டு. එහෙම කියනවා. ஆனால் அது கர்த்தர் பிரியப்படுகிறது. හැබැයි ඒක දෙවියන් වහන්සේට நான் කියන්නේ. தேவனோடு கூட අපි இருக்கிறேன், දෙවියන් වහන්සේත් එක්ක அவருடைய ඉන්නවා. பார்வையிலே நான் දෙවියන් இருக்கிறேன். වහන්සේ බලන ස්ථානයේ අපි ඉන්නවා. அப்பதான் சொன்னார், එතකොටයි කිව්වේ அது கால் உடைக்கப்பட்ட ஆடு, ඒ කකුල කැඩි காயம் கட்டப்பட்ட ஆடு. කකුල කඩපු බටලුයි. ஆனால் அதை காட்டிலும் හැබැයි ඒකට நாங்கள் වඩා அவருடைய பார்வையில் இருக்கிறது தான் நமக்கு மேன்மையானது. දෙවියන් වහන්සේගේ ඉස්සරහින් එක තමයි. ஏன் சொல்ல ஆண்டவர் நம்மை மேய்க்கிறார். ඒක දෙවියන් වහන්සේ අපි බලා ගන්නවා. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. සියලුදே සපයන, සියලුදේ මට දෙන, දකුණතින් මාව ඔසවන මගේ සමිඳුනේ. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. சங்கீதக்காரன் சொல்லுங்க, ගීතාවලිය කියනවා என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் මගේ ජීවිතයේ කාලය පුරා நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். හැම යාමදක්ම මගේ පිටිපස්සෙන් යනවා. எப்போ தொடரும்? කවදාද අපි அவருடைய சமூகம் எனக்கு தான் දෙවියන් වහන්සේගේ දෙවියන් වහන්සේ අපි ඉස්සරහ යනවා. அவர் என்னை மேய்க்கும் பொழுது දෙවියන් වහන්සේ අපි அவருடைய බලනවා. மேய்ச்சலி நாடாய் நான் இருக்கும். දෙවියන් වහන්සේගේ බැටළුවෙක් වෙනකොට இன்னும் அநேக காரியங்களை கற்று பேசிக் கொண்டே இருக்கிறார். බොහෝ දේවල් දෙවියන් වහන්සේ කතා කරමින් සිටියා. அதிலே இன்னும் ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்கக்கூடியதாக ඉතින් තවත් සේවකයෙක්ගේ සාක්ෂිය ආවනේ. கிருபாசனம் என்று சொல்லப்படக்கூடியதான அந்த திருச்சபையின் ஆரம்ப கர்த்தா ನಿರ್ಮಾಣದವರು ಕಿರ್ಪಾಸನಂ ಎನ್ನಾವು ಈ ಸಭಾ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಎನ್ನಾವು ಲುಕ್ಮ ಸಭಾ பெந்தகோஸ் சபாவாகவே லுக்ம சபா. பெந்தகோஸ் சபை போல கிருபாசனமும் ஒரு பெரிய சபை. அந்த சபையின் ஆரம்ப கர்த்தா சாது தாசையா என்று சொல்லி அவருடைய பேர். සෞදාස් කියන්නේ අයනවා. அப்ப அவர் ஒரு நாள் ஒரு பஸ்ல போறார். ඒ දවසක් බස් එකේ යනවා. அவர் எப்பயுமே ஒரு துண்டு தோள்ல போட்டிருப்பார். දැන් කොහොමද කැලක් මෙතන இது දාගෙන வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்பதாய் நடந்த ஒரு சம்பவம் என்று நான் நம்புகிறேன். ඒ අවුරුදු 100කට කලින් සිද්ධ වුණ දෙයක් කියලා මම அப்ப හිතනවා. அவரு போய் பஸ்ல போயிட்டு சீட்டை தட்டிட்டு உட்கார்ந்தார். ඒකට බස් එකේ සීට් එක තට්ටු කරලා ඇවිදගත්තා. அப்ப கண்டக்டர் வந்து பஸ்ஸுக்கு காசு கேட்டார். මේ කන්ඩක්ටර් ඇවිල්ලා සල්ලිලා තියෙනවා. அப்ப அவர் சொல்லியிருந்தாரு என்கிட்ட காசு இல்லை. එයා කියලා දෙනවා මගේ ළඟ සල්ලි නැහැ. அப்ப கண்டக்டர் நக்கலா பேசி காசு இல்லாமல பஸ்ஸுக்கு வந்த ඒ කන්ඩක්ටර් වීඩියෝ කරලා කියලා සල්ලி නැතුවද බස් காசு இல்லைன்னு சொன்னா இறங்கு அப்படி. සල්ලි නැත්නම් බයිට්. இல்ல கொஞ்சம் தூரம் தான் போகணும், இல்லை கொண்டு விட்டுருக்கேன். තව පොඩ්ඩ ඉස්සරහ තව පොඩ්ඩක් යන්න තියෙන්නේ මම ගෙදර බස් එක. ஒன்னெல்லாம் இதுல ஏத்த முடியாது, பைசா இருந்தா ஏறி இல்லைன்னா இறங்கு அப்படின்னு. සල්ලි තිබ්බොත් නගින්න නැත්නම් බයින්න කියලා කිව්වා. அவர் இறங்கி யார் சொல்லிட்டாரு இந்த பஸ் இந்த இடத்த விட்டு கிளம்பாது அப்படின்னு அவருக்கு இறங்கி அவர் இறங்கி போயிட்டார். එයා බෑලා කිව්වා මේ බස් එකේ මේ ස්ථානයෙන් ඉස්සරහ යන්නයි කියලා එයා ගියා. அவர் இறங்கி அவரோட பயணத்தை அவர் போக ஆரம்பிச்சிட்டார். එයා බෑලා එයාගේ ගමන යන්න පටන් ගත්තා. இவர்கிட்ட யாரு கண்டக்டர் இருந்து பின்னாடி இருந்து விசில் அடிக்கிறார் டிரைவருக்கு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. කන්ඩක්ටර් පිටිපස්සෙන් විසිල් ගන්නවා හැබැයි ඩ්‍රයිවර් යන්නේ නැහැ. அப்பதான் இவனுக்கு கிளிக் ஆகி ஓ இந்த மனுஷன் சொன்னானே அப்படின்னு. ඒක තමයි මෙයාට දැනුනේ මේ මිනිහා කියලා කිව්වා. காவியோட உடுத்தினவர் தான் காவி சிவராக்குவாகே அது வந்து அப்பைக்கு நித்தமன் சரியா. அதே நேரத்தில் என்ன மாதிரி இப்போ வச்சிருக்கிற மாதிரி இந்த தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு දැන් ඉන්න වගේ රවුලක් තියාගෙන பஞ்ச பரதேசியா இருந்ததுன்னா ஒரு மனுஷன் தான். මොකුත් නැති මිනිහෙක් වගේ ඉන්නකොට. ஆனால் அந்த மனுஷனோடு கூட கர்த்தர் இருந்தார். හැබැයි ඒ මිනිහත් එක්ක දෙවියන් වහන්සේ හිටියා. அப்ப டிரைவர் சொன்னார் கிளம்ப மாட்டேங்குது ஐயா. ඩ්‍රයිවර් කිව්වා බස් එකේ යන්නේ නැහැ. ஒன்னும் விசில் அடிச்சலாம் பார்த்துட்டான். එයා විසිල් அப்பதான் ගාලා அவனுக்கு தெரிஞ்சு அவன் இறங்கி ஓடி போறான். அவர் பாட்டுக்கு எவர் எங்கேயோ போயிட்டாரு.
එතකොට මේ එයා කියා මෙයා බස් එකෙන් බැලලා ஓடி போய் யா என்ன மன்னிச்சிருங்க தயவு செய்து வந்து பஸ்ஸுக்கு ஏறுங்க දුවලා ගිහලා කියනවා මට සමා වෙන්න ආයි බස් එකේ நீ போய்க்கோ என் பயணத்தை நான் போய்க்கிறேன் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு මෙයාගේ ගමන එයා යනවා முடியாது බෑ நீ போய்க்கோ ඔයා යන්න அவன் கெஞ்சி கூத்தாடி பார்த்துருக்கிறான் එයා ඉල්ලලා බැලුවා එන්න කියලා முடியாது බෑ அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருக்காரு இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணு அது வண்டி கிளம்பும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் நடந்து போயிட்டார் ඒ වස්සේ මෙයා කියලා කියනවා දැන් ගිහලා බස් එක ස්ටාර්ට් කරන්න බස් එක යයි කියලා இதுதான் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறது கர்த்தான் ඒ තමයි දෙවියන් වහන්සේ අත්නකේ ඉන්නේගේ සාක්ෂිය அதே சாது தாசியானுடைய வாழ்க்கையில நடந்ததான இன்னொரு காரியம் එයාගේ ජීවිතේ සිද්ධ වුණු තවත් දෙයක් ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன்ல அவர் பேசணும் ලොකු රැස්වීමේ කතා කරනවා அந்த கன்வென்ஷன்ல பேச வேண்டிய அவருக்கு வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் ඒ රැස්වීමට එන්න බැරි අවස්ථාවක් ஏன் சொன்னா 4 நாட்கள் அந்த கன்வென்ஷன் දවස් 4ක් ඒ රැස්වීම 4 நாட்கள் கன்வென்ஷன் දවස් 4ක් රැස්වීම திடீர்னு ஊரடங்கு உத்தரவு ඇඳර්නීති දාලා වාහනයක් යන්න බෑ මිනිහෙක් පාරට බැලලා යන්න බෑ ගියොත් වෙඩි තියනවා ඒ වගේ වාතාවරණයක් ரோட்ல இறங்கி போக முடியாது வாகனம் போக முடியாது வெளியில கிளம்புனா சுற்றுவாங்க அப்பேற்பட்டதான அந்த ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதான நேரத்தில் கன்வென்ஷன் ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கிறது ඒ ඇඳින නීතිය දාපු වෙලාවේ රැස්වීමක් அப்ப இந்த ஊழியத்தை ஏற்பாடு செய்த அந்த ஊழியக்காரர் வந்து சாதுதாசையாக்கு ஃபோன் பண்றாரு මේ රැස්වීම කරන එක්කෙනා පාස්ටර්ට කෝල් அப்ப மொபைல் ஃபோன் கிடையாது ඒ වෙලාවේ ෆෝන් නැහැ லேண்ட் ஃபோன்ல தான் பேசணும் ලෑන්ඩ් ෆෝන් එකේ ஐயா இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது මේ මොනානේ මොනවද කරන්නේ கூட்டம் வைக்க போறவன் என்ன ஆயிடுது என்ன எப்படி வர போறீங்க என்ன செய்யறது රැස්වීමක් තියෙනවනේ ඔයා කොහොමද එන්නේ ஸ்தோத்திரம் போடு அப்படின்னு வச்சுட்டாங்க ස්තුති කරන්න කියලා ෆෝන් එක என்ன තිබුණා சொன்னாரு ஸ்தோத்திரம் போடு ස්තුති කරන්න அப்படின்னு போனை வச்சுட்டு அவருக்கு இவர் என்ன ஐயா இந்த மாதிரி சில நேரத்தில் ஸ்தோத்திரம் போடுங்கிறாரு இவ்வளவோ ஏற்பாடு பண்ணியாச்சு சாப்பிடுறதுக்கு சமையல் வாங்கி திங்ஸ் வாங்கியாச்சு ஆட்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு இந்த நேரத்தில் எப்படி ஸ்தோத்திரம் போடுறது හැමදේම ලෑස්ති කරලා තියෙන වෙලාවේ කොහොමද දැන් ස්තුති කරන්නේ ஏற்பாடு பண்ணினவர் மேலே கீழே பார்த்துட்டு இருக்கிறாரு ඔක්කොම ලෑස්ති කරපු එක්කිනා උඩයි පල්ලයි බලනවා திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு கதவு தட்ட சத்தம் கேட்குது රෑ 12ට දොර තට්ටු කරන සද්දයක් ඇහෙනවා இந்த நேரத்தில் யார் வந்து கதவு தட்டுறது මේ වෙලාවේ කවුරුත් දොර තට්ටු இந்த කරන්නේ ஊழியக்காரர் போய் திறந்து பார்த்துட்டு මේ සේවකයා ගිහලා ඇල්ල බලලා තියෙනවා திறந்து பார்த்தா சாதுதாசியா நிற்கிறார் ඇල්ල බැලුවොත් පාස්ටර් ඉන්නවා දොර ගාව ஒரே ஆச்சரியம் මෙයා ෂොක් වෙනවා எந்திரி நீதி போட்டிருக்கிறது ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறது ඇදිරි නීතිය දාලා තියෙනවා எப்படி இந்த மனுஷன் வந்திருக்கிறார் කොහොමද මේ මිනිස්සයා ආවේ திறந்துட்டு அப்படியே அதிர்ச்சியில நின்று அவர் கேட்கிற ஐயா நீங்க எப்படி வந்தீங்க ඇල්ල ආனா මෙයා කොහොමද ඔයා ආවේ எப்படி உங்களால வர முடிஞ்சது කොහොමද ඔයාට එන්න පුළුවන් වුනේ அப்ப அதே உத்தரவு ஸ்தோத்திரம் போடு அப்படின்னு அவர் பாட்டுக்குள்ள போயிட்டார் එයා ඒ වෙලාවෙත් ඒකයි කිව්වේ ස්තුති කරන්න කියලා ඇතුළට ගියා ஹalleluya இதே போல அநேக சாட்சி මේ වගේ සාක්ෂි ගොඩක් තියෙනවා இத்தனை காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமானால் මේ වගේ දේවල් දෙවියන් වහන්සේ වල සමග ඉඳලා රණතු பெரிய කරනවා ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்க வேண்டும் ලොකු දෙයක් බලාපොරොත්තු වෙන්න கடந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து நான் உங்களோடு கொடுப்பேன் පෞද්ගලික කාර්ය දෙවියන් වහන්සේ මට කියලා දුන්නේ මම ඔයාලට කියනවා என் சமூகம் உனக்கு உங்களாய் செய். මම ඔයා දෙවියන් වහන්සේ අපි ඉස්සර යනවා நான் உங்களை கிடைப்பார்கள் මම ඔයාට නිවාඩු දෙන්නම් கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் දෙවියන් වහන්සේ අපිත් සමග ඉන්නවා நான் அலட்டிட்டு மேலே கீழே பாய வேண்டிய அவசியமே கிடையாது මම උඩයි පල්ලයට පනින්න අවශ්‍ය නැහැ நேற்றைய தினத்தில் ඊයේ දවසේ ஒரு தம்பி வந்து சொன்னான் මල්ලි කෙනෙක් ඇවිල්ලා அதுக்கு முன்பதான நாள் அவர் டாக்டர் பண்ணுவோம் ඊට කලින් දවසේ යා ડોක්ටර් ගාව යනවා இத்தனை நாட்கள் இத்தனையோ கோடிகள் செலவழித்தும் அவருக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அவருக்கு வெளிநாட்டு பயணத்துக்கு தேவையான ஒரு லெட்டர் வாங்குறது කෝටි ගාණක් වියදම් කරලා යාට ලෙඩ එකක් ගන්න බෑ පිටරට நஷ்டப்பட்டு பணம் இல்லாமல் போனது மட்டும்தான் සල්ලි නැති වුණ එක විතරයි සිද්ධ වුනේ ஆனால் அந்த இடத்துக்கு போகும்பொழுது இந்த இடத்துல சொன்னார் ஜெபம் හැබැයි ඒ ස්ථානෙට යනකොට කිව්වා මට යාත්‍රා කරන්න எப்படியாயும் எனக்கு கிடைக்கும் කොහොමද මට දී යම් වෙන්න இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை ඒක නැත්තම් මගේ ජීවිතේම නෑ அவரை நேரத்தை தான் நான் முதல்ல மோத்த பார்த்தேன் ඒ ඊයේ තමයි පළවෙනි සැරේ මුණ දැක්කේ இப்போ ඔයා යන්න அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி சொன்னா நான் உள்ள போக போறேன் ஜெபம் பண்ணிக்கிறேன் ඔයා යන්න කලින් කෝල් කරලා කිව්වා යන්න යනවා යාත්‍රා කරන්න මම කිව්වා යන්න කියලා போனோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நான் யாருக்கும் தர மாட்டேன் ගිය ගමන් කිව්වා මම මේක කාටවත් දෙන්නේ නෑ உனக்கு நான் தரேன் ඔයාට මම දෙනවා ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை ඉරිදා එන්න කියලා කිව්වා கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் ඒ මාංශයෙන් සමග ඉන්නවා நாங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் நிறைவேற்றும்
අපි කියන එක දෙවියන් වහන්සේ ඉෂ්ට කරන්නේ. அந்த தேவன் தான் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுவார். ඒ කියපු දෙවියන් වහන්සේ තමයි என் ඔයාව சமூகம் බලන්නේ. உங்களை මම ඔයාගේ ඉස්සරහ යනවා. நான் உனக்கு கிடைப்பார். මම ඔයාට නිවාඩු දෙනවා. இருந்த இடத்திலேயே இருந்து எல்லாவற்றையும் செய்யும். ඊට ස්ථානයේ ඉඳලා ඔක්කොම කරන්න දෙවියන් වහන්සේ. அங்கே ஓடி போக வேண்டிய அவசியம் අපි இல்லை. ඒටයි මේටයි ගොන්න අවශ්‍ය නැහැ. பிலிப்பு தெரியுமா? பிலிப்பு පිළිත් දන්නවා. எந்த பிலிப்பு? நம்மளோட கொஞ்ச நாள் ஆராதிச்சார் அவரா? அந்த பிலிப்பு கிடையாது. அந்த பிலிப்பு இப்ப எங்க இருக்காரோ தெரியல. ஆனா வேதத்துல ஒரு பிலிப்பு இருக்கு. දෙවියන් වහන්සේ වාසනේ පිළිත් කෙනෙක්. அந்த பிலிப்பை கர்த்தர் ஏற்றிவிட்டார். ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ පිළිත් උස්සගෙන ගියා. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த அதே தேவாமியானவர் தான் இன்றும் என்னோடு உங்களோடு இருக்கிறார். අවුරුදු 2000කට කලින් එක පේශුදාත්මයන් වහන්සේ තමයි ආදාය. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. එයා කරන්න ඕන දේ කවදාවත් නතර වෙන්නේ නැහැ. கர்த்தர் சில நாட்களாய் சில காரியங்களை அநேகருக்கு போன் மூலமா அதாவது வாட்ஸ்அப்பின் மூலமாய் குறுஞ்செய்தியின் மூலமாய் சொல்லும்படியாக கர்த்தர் சொல்லிவிட்டார். දෙවියන් වහන්සේ සමහර අයට පණිවිඩ ෆෝන් එක තියලා කියන්න දෙවියන් වහන්සේ කිව්වා. அந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ඒ දේවල් මම කියනවා. கேட்டு கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய கிருபை உண்டாகும். ආලා ඒකට කීකරු වුණොත් දෙවියන් වහන්සේ அப்படி இல்லை என்று சொன்னால் கண்ணீரும் கம்பளியுமாய் இருக்க வேண்டியது. කීකරු වෙන්නේ නැත්නම් දුක් විඳින්න වෙනවා. சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. කියන එක අපේ වැඩ. அதை கேட்டு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு உண்டாகும். ඒක ආලා කීකරු වුණා නම් දෙවියන් වහන්සේ යාළගේ ඉස්සරහින්. அப்படி இல்லாத பட்சத்திலே பாளையத்திலே அநேகர் மடிந்தது போல. එහෙම නැතුව එදා ඉස්රායල් ජනතාවේ බොහෝ අය මැරෙනවා වගේ. அந்த மோசே சொல்லுகிறான். මෝසේ කිව්වා. கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உங்கள் சகோதரனாலும் சரி சகோதரியானாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர்களை கொன்று போடுங்கள் என்று දෙවියන් වහන්සේට විරුද්ධව නැගිට ඒ කවුරු වෙන්න පුළුවන් සහෝදරයෙක් වෙන්න පුළුවන් එයාව මරන්න. சொன்ன மாத்திரத்துல 3000 பேர் செத்து மடிந்தார்கள். කියපු වෙලාවේ 3000 දෙනෙක් එතන මැරුණා. எது நமக்கு வேணும்? මොනවාද අපිට ඕනේ? வாழணுமா சாவணுமா? ජීවත් වෙන්න ඕනද මැරෙන්න ඕනද? வாழ்ந்துகிட்டே செத்துட்டு இருக்கணுமா? ජීවිතුන් අතර මැරෙන්න ඕනද? கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் කීකරුනේ නැති අය அவர்கள் வாழ்வார்கள். එයා ජීවත් වෙනවා. ஆனால் அன்றாடம் அவர்கள் சாகிறார்கள். හැබැයි හැමදාම එයාලා ஆனால் මැරෙනවා. கீழ்ப்படிந்திருந்தால் හැබැයි කීකරුණා கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ අපිව ආශිර්වාද කරයි. நான் இந்த ஒரு மாத காலம் அளவிலே நான் அதாவது வருஷங்களாய் கற்றுக்கொள்ளாததை நான் கற்றுக்கொண்டேன். මම අවුරුදු ගානක් ඉගෙන ගන්න නැති ඒවා මේ මාසයේ මම ඉගෙන ගත්තා. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ඒකට මම දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. எலும்புகளை முறித்து காயம் கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். කඩු කඩලා දෙවියන් වහන්සේ අපේ ඉලට හරි ගස්සනවා දෙවියන් වහන්සේ. அப்படிதானே வேதத்துல இருக்குது. එහෙම තමයි அதை தான் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ මට කරන්නේ. அப்படி அந்த எலும்புகள் முறியப்படாமல் ඒ இருந்திருக்குமானால் කඩු කැඩුනේ නැත්තම් நான் எங்க போயிருப்பேன் எனக்கு தெரியாது. මම කොහේ යනවද මම දන්නේ නැහැ. என்ன செஞ்சிருப்பேன் எனக்கு මොකක්ද தெரியாது. කරලා ඇද්ද කියලා මම அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரியாது. ඒකේ ඵලය කොහොමද කියලා அதனால் என்னென்ன பிரதிபலன்கள் உண்டாயிருக்கும் என்று ඒකේ தெரியாது. මොන දේවල් සිද්ධ වෙලා ඇද්ද කියලා ஆனால் இது எல்லாம் நடக்காதபடி මේ ඔක්කොම වෙන්නේ නැතුව கர்த்தர் எனக்கு கிருபையாயிட்டார். දෙවියන් වහන්සේ මාව කරුණාවෙන් ආරක්ෂා කරනවා. ஹalleluya. எனவே அந்த தேவ கிருபை என்னையும் உங்களை விட்டு போகாதபடி பார்த்துக்கொள்ளும். දෙවියන් වහන්සේ කරුණාව අපි නිවන් වෙලා යන්නත් எதை இழந்தாலும் நடந்தது. මොනවා ඉවත් කරත් කමක් உங்களோட வாழ்க்கையில உயிரே போனாலும் பரவாயில்லை, ජීවිතේම නැති වුණත් කමක් மறித்தே போனாலும் பரவாயில்லை, බැරුණත් කමක් නැහැ. தேவனுக்கு கீழ்ப்படிகிறதை மட்டும் விட்டு விடாது. දෙවියන් වහන්සේ කීකරු වෙන එක නතර அவருடைய කරන්න. கிருபையை மட்டும் விட்டு விடாது. දෙවියන් වහන්සේ කරුණාව නැති කරගන්න එපා. ஹalleluya. நம்மை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். අපි ආශිර්වාද කරන්න දෙවියන් වහන්සේ. எப்படி வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத ஆனாலும் பல இந்த இந்த நாட்களுக்குள்ள லட்சங்களை செலவு பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். මේ මාසයේ තුල කොහොම ආවද කියලා දන්නේ නැහැ. මේ ලක්ෂ ගාණක් වේදම් කරන්න දෙවියන් වහන්සේ කරුණාව දුන්නා. யாருக்கு தெரியும்? කාටද දන්නේ? என் ஆண்டவர் மட்டும் அறிந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ විතරයි දන්නේ. ஒரே ஒரு காரணம், එකම කාරණාව. பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பூஜாவோட வட கீக்கரு கம பெறகு பலி செலுத்துகிறதை காட்டி පූජාවක් කරනවට වඩා ஆலயத்துக்கு போகிறதை காட்டி දේවස්ථානයට යන එකට වඩා பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதை காட்டி ලොකු ලොකු දේවල් කරන්න கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ කියපු දේවල් කීකරුවොත් අපි දෙවියන් වහන්සේ நான் ආශිර්වාද அனுபவித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். මගේ ඒකේ ජීවත් වෙලා මම කතා කරන්නේ. மோசே கர்த்தரோடு கூட நடந்தான். මෝසේ දෙවියන් වහන්සේත් සමග ඇවිත්තා. முடியாத ஆண்டவரே, මට බෑ. இயலாத ஆண்டவரே, මට බෑ. செய்யவே முடியாது. කරන්නම බෑ. 10 முறை ஏறான்னு சொன்னான். දාසරයක් එයා බෑ කිව්වා. ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். හැබැයි ඔක්කොම පව් කළ දෙවියන් වහන්සේට கீழ்ப்படிந்து කීකරු போய் ராஜாவுக்கு முன்பதாய் நின்று நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். කීකරු වෙලා රජෙක් ඉස්සරහට ගන්න දෙවියන් அவனை கொண்டு වහන්සේ 10 வாதைகளை கர்த்தர் நடப்பித்தார். තියලා
plagues. Huh? Place. Plague. 10 plagues. ඒ කියන්නේ වාදේ. වසංගත. එයා කියලා වසංගත 10ක් ඒ ජනතාවට දුන්නා. இந்த 10 வாதைகளும் யாருக்கு? මේ වසංගත 10ම කාටද? எகிப்தியருக்கு. ඊජිප්තේ. ஆனா இந்த 10 வாதைகளும் මේ வசங்கத 10ක් அற்புதங்கள் ඒ ආස්කම් இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனතාවට. ஆமென். எகிப்து முழுவதும் இருட்டாய் இருந்தது. ஈஜிப்து அந்தகாராய். ஆனால் கோசேன் நாட்டில் மாத்திரம் வெளிச்சம் இருந்தது. හැබැයි ඒ ස්ථානයේ විතරක් එළියක් තිබුණා. எகிப்து முழுவதும் தலையீற்றுகள் கொல்லப்பட்டார்கள். தலைச்ச பிள்ளைகள். ஈஜிப்துවේ පළවෙනි දරුවා මැරුණා. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். ඉස්රේල් ජනතාවේ ඒගොල්ලෝ ආරක්ෂා වුණා. எல்லாரும் மேல குப்பளம். හැමෝටම ලෙඩ. இங்கே எல்லாம் சோமா இருக்காங்க. මේ ඔක්කොම හරියට ජීවිත காரணம் මොනවාද හේතුව? ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆலோசனை சொன்னார். හැම දෙයකම මොනවද කරන්න ඕනේ කියන දෙවියන් இவங்க கேட்கல, මේගොල්ලෝ இவர்கள் அனுபவித்தார்கள், මේගොල්ලෝ ඒක இவர்கள் கேட்டார்கள், මේගොල්ලෝ ඒකට இவர்கள் காக்கப்பட்டார்கள். මේගොල්ලෝට ආරක්ෂාව දෙවියන් වාසය කරනවා. வேறொன்றுமே கிடையாது. ஆனா அதே நேரத்தில் හැබැයි ඒ වෙලාවෙම ஒரு காலகட்டம் வந்தது. එක කාලයක් ආවා. மோசேயோடு கூட இருந்த கோராகின் புத்திரர் මෝසෙත් එක්ක හිටපු කෝරාගේ පුත්‍රයා மோசேக்கு விரோதமாக எழும்பினார். මෝසෙට විරුද්ධව නැගිට්ටා. ஜெபம் பண்ணார். යාඥා කළා. இதே மோசே இன்னொரு முறை இதுக்கு முன் இந்த அதிகாரத்துல வாட்ச் பண்ணி ஜெபம் பண்றார். මේ මෝසේ මීට කලින් යාඥා කරනවා. ஆண்டவரே இந்த ஜனங்களை மறித்து போக அல்லது கொன்று போக இந்த வனாந்தரத்தில் இடம் கொடுக்காமல் இருக்கும். ඒ වහන්සේ මේ ජනතාව මේ කාන්තාරයේ මැරෙන්න නැතුව ඉන්න බලන්න. ஆண்டவர் சொல்ற வார்த்தைப்படி நான் செய்வேன். ඒ වහන්සේ කියනවා වචනේ වෙනුවෙන් මම அதே மோசே ஜெபம் பண்றார். ඒ මෝසේ කියනවා ஆண்டவரே இவர்கள் என்னோடு கூட நீர் இருக்கிறது இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்களுக்கு ஏற்படுகிறதான மரணம் கொடூரமாய் இருக்க வேண்டும். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். මාත් එක්ක ඉන්න එක මේගොල්ලෝ දැනගන්න මෙයාලගේ මරණය වෙනස් ආකාරයකට තියෙන්න ඕනේ. என்ன நடந்தது? මොනවද වුනේ? பூமி பிளந்து මේ පොළව දෙකට ගිහිල්ලා கோராகு කෝරා அவனுடைய புத்திரர் එයාගේ පුත්‍රයා அவனுடைய உடைமைகள் එයාත් එක්ක හිටපු வீடு வாசல் நாய் பூனை ஆடு பண்டி கொக்கு குதிரை எல்லாம் உள்ள போயிடுச்சு. එයාගේ ගෙවල් එයාට අයිති හැම දෙයක්ම ඇතුළට ගියා. கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார். ඒ වහන්සේ මෝසෙත් සමග හිටියා. ஒண்ணுமே பண்ணாங்க. එයා මොකොත් කරේ නැහැ. ஏலான்னு சொன்ன வேண்டாம். බෑ කියපු එකේ තමයි. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். අපි දෙවියන් වහන්සේට කී அவருடைய කරමු. சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். දෙවියන් වහන්සේත් සමග நான் ඉන්නවා உன்னோடு கூட කියලා. இருப்பேன் என்று சொன்னார். දෙවියන් වහන්සේත් සමග ඉන්නවා நான் உனக்கு කියලා. இளைப்பாறுதல் தருவேன். දෙවියන් වහන්සේ නිවාඩු දෙනවා කිව්වා. அவனுக்கு விரோதமாக எழுப்பின கோராகின் புத்திரர் அத்தனை பேர் மாண்டு மடிந்து போனார். එයාට විරුද්ධව නැගිට කෝරාගේ පුත්‍ර හැමදේම මැරුණා. மோசே ஜீவனோடு கூட இருந்தார். මෝසේ ජීවිතුන් අතර හිටියා. ஹalleluya. இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මම කියනවා. யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறீர்கள், කී දෙනෙක් දෙවියන් වහන්සේට කී කරුවේ? ஆண்டவருடைய வார்த்தைக்கு දෙවියන් கீழ்ப்படிகிறீர்கள், වහන්සේගේ වචනයට කී කරුවේ? நான் இந்த நாளிலே தைரியமாய் நான் உங்களுக்கு අද சொல்றேன். මේ ස්ථානයේ ධෛර්යයෙන් දෙයක් කියන්න යනවා. மற்ற ஊழியக்காரங்களுக்கு சொல்லலாம். අනිත් සේවයන්ට කියන්න පුළුවන් කියන්න දෙයක්. ஆனால் இத்தனை நாட்கள் நான் தேவனோடு கூட இருந்ததை நான் மையமாய் வைத்து நான் சொல்கிறேன். මෙච්චර කාලෙ මම දෙවියන් වහන්සේත් එක්ක හිටපු එක කියලා කියනවා. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මාත් සමග ඉන්නවා. நான் சொல்லுகிறதை கேட்டு நடந்தால், මම කියන එක ආලා ඒ විදිහට ජීවත් அதாவது වෙනවා. நான் சொல்லுகிறது கிடையாது, මම කියන එක නෙවෙයි. என் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு செய்வீர்களானா මම තුල දෙවියන් වහන්සේ කියන එක කී කරුණා. இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ඉස්රායෙල් ජනතාව ආශිර්වාද කරපු විදිහට ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ආබ්‍රහාම් ඊසාක යාකෝබ ආශිර්වාද කරපු විදිහට தானியேல் தாவீது யோசேப்போடு கூட இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பார். දානියෙල් යෝසෙෆ් එක්ක හිටපු වගේ ඔයාලත් සමගයි அப்படி இல்லை என்று சொன்னார். එහෙම නැත්නම් என்ன நடக்கும்? මොනවද වෙන්නේ? ஆமானை போல, ආමාන් වගේ யேசபேலை போல, යෙසබෙල් වගේ இன்னும் வேற யாரு? சிம்சோனை போல සිම්සොන් වගේ முடிவு அகோரமாயிருக்கும். ඒ ඉවරය පොඩ්ඩ භයානකයි. ஆசீர்வாதத்தையும் ආශිර්වාදයයි சாபத்தையும் நான் உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். ශාපය මම ඔයාගේ ඉස්සරහ තබලා තියෙනවා. எதை இந்த 6வது மாதத்தில் எடுத்துக்கொள்கிறீர்களோ මොනවාද මේ 6 වෙනි මාසේ அதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ඒ ආකාරයට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஹalleluya.
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டேன். ඒ වහන්සේ කියපු මම ඔයාලට කතා කරනවා. எனக்கே உணர முடியுது கர்த்தர் வித்தியாசமாய் நடந்துகிறார். මට දැනෙනවා දෙවියන් වහන්සේ වෙනස් ආකාරයකට இந்த நாட்களிலே தூக்கமே கிடையாது. මේ දවස් ටිකේ මට නිින්දක් නැහැ. முதல் நாள் ஃபுல்லா தூக்கம் கிடையாது. පෞගේ දවසේ මට නිදාගත්තේ නැහැ. நேற்று தினத்துல 3 மணிக்கு இல்ல முதல் நாள் 3 மணிக்கு பிறகு தான் தூக்கம். පෙරේදා මම උදේ 3ට පස්සේ තමයි නිදාගත්තේ. 2 மணி நேரம். පැය දෙකයි. 5 மணிக்கு ஜெபத்துக்கு எழுப்பியாச்சு. උදේ පාට යාත්‍රාව நேத்து කරනවා. அப்படிதான். ඊයේත් එහෙමයි. ஆலயத்துல தான் தங்கி இருந்தது. දෙවියන් වහන්සේගේ ස්ථානයේ ஆனாலும் தூக்கம் கிடையாது. හැබැයි නිදිමත. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். එක්සම් මොනවාද දෙයක් எனவே කරනවා. என்னோடு கூட இடைப்படுகிற தேவன் මාත් එක්ක ඉන්නවා දෙවියන් වහන්සේ. உங்களோடு கூட இடைப்படுகிறதுக்கு உங்களை விட்டுக் கொடுக்கும். ඔයාලත් එක්කත් ඉන්න ඉඩ දෙන්න. நம்மோடு கூட இருந்து අපිත් සමග ඉඳලා கர்த்தர் செய்ய போகிற காரியம் දෙවියන් වහන්සේ කරන්න යන இனிமேல் வருகிற நாட்களில் பயங்கரமா இருக்க போகுது. දැන් එන කාලයක භයානකව තියෙනවා. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. සුදානම් වහන්සේ කියන එක සභාවේ ඉන්න යාළුවෝ. ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் பேசுறேன். ලොකු සද්ද දාලා මම කතා அப்ப எனக்கு කරන්නේ. பேசவும் தெரியாது. ඒ මට කතා කරන්නත් දන්නේ නැහැ. நின்றும் பேசல. ඉඩගෙනත් කතා කරන්නේ. உட்கார்ந்துதான் பேசுறேன். ඉඩගෙනයි කතා நின்று කරන්නේ. பேசுறது பலன் இல்லை. ඉඩගෙන කතා කරන්න බලය නැහැ. எலும்பு முறிக்கப்பட்டவனாய் கர்த்தரால் காயம் கட்டப்பட்டவனாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். කකුල කඩපු එක්කෙනෙක් විදිහට මම ඉන්නවා. ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரியும். හැබැයි එකම දෙයක් තමයි. கர்த்தர் பேசுகிறார். ඒ වහන්සේ කතා කරන්නේ. என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். මම ඔයාගේ ඉස්සරහ යනවා. நான் உனக்கு இளைப்பாறுவேன். මම ඔයාට නිවාඩු என் දෙනවා. சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். මම ඔයාගේ ඉස්සරහින් යනවා. நான் உனக்கு இளைப்பாறுவேன். මම ඔයාට නිවාඩු දෙනවා. சிங்களத்தில் அழகா சொல்லுது. සිංහලේ ලස්සන மம்மன் உபட நிவாடுதேனா என்னது நான் உனக்கு லீவு தருவேன். பிரதர் ராவு பகலா வேலை செய்றாரு. 72 மணி நேரம் தொடர்ச்சியாய் வேலை செய்திருக்கிறார். ඇත්ත දෙකක් එක දිගට 72 மணி நேரம் தானேயா? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு நிவாடு தருவேன். ඒ වහන්සේ කියන මම ඔයාට නිවාඩු දෙනවා. கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. අමාරුවේ වැඩ කරනවා. சகோதரிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுவேன். සහෝදරියට මම දෙවියන් වහන්සේ කියන මම ඔයාට නිවාඩු දෙනවා. சகோதரி அப்படிதான். நேற்று வரல தலைவலியா. ඊයේ එනවා කියලා ආවෙන ඔළුව ගැටුණා. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு நிவாடு தருவேன். දෙවියන් වහන්සේ කියන මම ඔයාට නිවාඩු දෙනවා. ஹalleluya. யாரெல்லாம் கர்த்தருக்காய் ஓடுகிறீர்களோ කවුරු දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් දුවනවා. எனக்கு கிடைச்ச நிவாடு கிடையாது. මට ලැබිච්ච உங்களை නිවාඩු பாதுகாத்து உங்களுக்கு விடுமுறை தரும். ආරක්ෂා කරලා නිවාඩු දෙයි. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ආවා. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ වචනේ කියනවා. அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා. நான் உனக்கு முன்பதாய் சென்று මම ඔයාගේ ඉස්සරහින් ගිහින් என் சமூகம் உனக்கு முன்பதாய் சென்று මම ඔයාගේ ඉස්සරහින් ගිහින් நான் உனக்கு இளைப்பாறுவேன். මම ඔයාට නිවාඩු දෙනවා. போராட்டங்கள் எல்லாம் முடிந்து போய் පොරබැදින් ඉවරයි. யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்கள், ඊයෙක් දෙවියන් වහන්සේත් එක්ක யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படுகிறீர்கள், ඊයෙක් දෙවියන් වහන්සේ වචනයට විතරක් කීකරනවා. யாரெல்லாம் கர்த்தருடைய எச்சரிப்பை கருத்தாய் எடுத்துக்கொள்கிறீர்கள், ඊයෙක් දෙවියන් වහන්සේගේ අවවාදය හරි ආකාරයට அவர்களுக்கு එයාලට கர்த்தருடைய இளைப்பாறுதல். දෙවියන් වහන්සේ නිවාඩු. நான் திரும்பி பார்க்கிறேன். මම අරන බලනවා. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் நான் வந்த பாதை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அவனை மட்டும் என்னால் சொல்ல முடியும். එච්චරයි මට කියන්න පුළුවන්. ஏனென்று சொன்னால் வந்த பாதைகளிலே கர்த்தர் அநேக முறை அநேக எச்சரிப்புகளை கொடுத்தார். ගමන් කරපු ඒ මාර්ගයේ දෙවියන් වහන්සේ ගොඩාක් අවවාද දුන්නා. ஆனால் அநேக நேரங்களிலே நான் இது கர்த்தருடைய ஊழியம் தானே, கர்த்தருக்கு தானே அப்படின்னு சொல்லி என் பாட்டு நான் ஓடி இருக்கிறேன். ඒ බොහෝ වෙලා මේ දෙවියන් වහන්සේගේ සේවයේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කියලා මම ඕම දිව්වා. கர்த்தர் என்னை ஒரு இடத்தில் இருக்க வைத்து இன்னும் அநேக காரியங்களை சொல்லி දෙවියන් වහන්සේ මාව එක ස්ථානයේ තියලා මට ගොඩාක් දේවල් කියලා දෙනවා. நான் நன்றா என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். මගේ ආත්මයෙන් මම ඒක என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த மட்டத்தை விட கர்த்தர் என்னை இன்னும் ஒரு மட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். මගේ ආත්මික ජීවිතේ මම හිටපු ස්ථානයෙන් තවත් ස්ථානයකට දෙවියන් கொஞ்சம் වහන්සේ நேரம் போய் நிற்கிறது பரவாயில்ல. ඔය වෙලා යනවා නවත් නැහැ. ஏன்னா எல்லாருக்குமே லீவ். හැමෝටම නිවාඩු. இன்னொரு வேலை இருக்குது, அது வேற விஷயம். වැඩක් තියෙනවා ඒක වැඩක්. ஆனால் அதை செய்ய கர்த்தருடைய பணிவிடை நாவிகள் ஏற்கனவே கீழே இருக்கலாம். ඒ ඉවරත් දෙවියන් වහන්සේගේ දූතයන් පල්ලෙහාට. ஹalleluya. கணக்காளர் ධනිස්සේ கணக்காளர் ஏற்கனவே பாதை பிரமாணம், இடபச முழங்காளர், ඊට පස්සේ ධනිස්සේ ප්‍රමාණය. அதுக்கு பிறகு இடுக்காளர், உரைச துணட்டி, அதுக்கு இப்ப
நீந்தே நீந்தே மூழ்கணுமே, நீந்தே நீந்தே மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. அந்த அளவுக்கு கற்றுக் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னு சொன்னா, நான் படுக்கையில் இருக்கிறேன்னு சொன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. கர்த்தர் எதை செய்தாலும் அவர் நன்மையாய் செய்தார். நான் கற்றுக்கொண்டேன். ஒரு அம்மா இந்தியாவில இருந்து போன் பண்ணாங்க. ஏன் பாஸ்டர் உங்களுக்கு இப்படி, ஏன் பாஸ்டர் ஆண்டவர் உங்களை இப்படி சோதிக்கிறார்? நல்லா தான் கேட்டாங்க. நான் டென்ஷன் ஆயிட்டேன். ஆண்டவர் எப்பமா சோதிச்சிருக்கிறார்? அதுக்கு பிறகு அவங்க சத்தம் அப்படியே நின்று போயிடுச்சு. நான் சொன்னேன், கர்த்தர் இப்படி சோதிக்கிறது கிடையாது. கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். கடை உள்ளுக்கு இருந்து வெளியிலே வந்து விழுந்தனா, முன்னாடி விழுந்திருந்தான். இந்த துண்டு அப்படியே கலந்து போயிருக்கும். என்ன ஆயிரும்? ஜீவனோடு இருந்திருக்கணும், மடிந்து போயிருக்கணும். எனக்கு ஆனால் கர்த்தர் இதன் மூலமாய் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் மிக மிக மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட வரவில்லை, நீர் என்னோடு கூட வரவில்லை. நான் இந்த இடத்தை விட ஒரு இன்ச்சு கூட நான் நகரமாட்டேன், ஒரு நாளும் போக மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில யார் வந்தாலும் வராட்டாங்க, யார் இருந்தாலும் இல்லாட்டாங்க, கர்த்தரை மாத்திரம் உங்களோடு வச்சு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வேலை, என்னுடைய பிள்ளைகள், அவருடைய எதிர்காலம் ஒண்ணுமே இல்லையே, வீடு இல்லையே, வாசல் இல்லையே, கர்த்தர் இருக்கிறார். அவர் இருப்பார். எல்லாம் நிறைய பேசிட்டேன். நான் எடுத்த வசனம் ஒழுங்குமே பேசுறேன். இந்த வசனம் எழுதுறதுக்கு நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். உட்கார்ந்து எழுத முடியும், படுத்து எழுத முடியல, ஆனால் இன்னைக்கு பேசவும் முடியும். கர்த்தர் வசனம் இல்லாதபடி ஒரே வசனம் ஆவியானவர் வேதத்தின் 2 அதிகாரங்களுக்கு வாசித்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட நாளைய தினத்தில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். மத்திய 11:28 நாங்கள் வாசிக்கிறோம். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறீங்க, யாரெல்லாம் வருத்தத்தோடு கூட போராட்டத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். சந்தோஷமா இருக்கீங்களா? அதே ஆண்டவர் மறுபடியும் உங்கள் பாரத்தெல்லாம் வச்சிருக்கேன், இப்பொழுது என் நுகத்தை உங்கள் மீது வைக்கிறேன். என்னாண்டவரே, இது நல்லா இல்லையே, பாரத்தை வைக்க சொன்னீங்க, ஓகே, என் நுகத்தை உங்கள் மேல வைக்கிறேன். நுகம் என்ன தெரியுமா? வண்டி கட்டுற மாட்டுக்கு கழுத்துல வைப்பாங்க, இடத்தின் மேலாது இடத்தின் மேல, மேலையும் பார்க்கலாது இன்னும் பண்ணாது, வச்சு கட்டிட்டாங்கன்னா நேரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் நுகம். என் நுகத்தை உங்கள் மேல் வைக்கிறேன். ஆனா அந்த நுகம் பாரம் கிடையாது, அது மிருதுவான. அந்த நுகத்தை இந்த முதலாவது நாளிலே உங்கள் கழுத்தில் உங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்கள். எங்க நடக்கணுமோ கர்த்தர் அந்த இடத்துக்கு நடக்கும். என்ன செய்யணுமோ அதை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் உங்களுக்கு நாங்களை முழுவோம். கர்த்தர் நம்முடைய பட்சமாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.
நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட முதலாவது நாளில் முதலாவது மணி நேரத்துக்காக சோதரன் என்னை கேட்டதான உடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவரை மீது இருக்கிறேன். உடைய அபிஷேகம் இருக்கிறது, உடைய நடத்துதல் இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை நிமித்தமாய் உடைய பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். அவனை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். இன்னும் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய எதிர்காலத்தை, அவருடைய திட்ட தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை மோசேக்கு பார்த்து சொன்னது, என் சமூகம் உனக்கு என்பதாய் நான் உனக்கு இழைப்பார் ಮಾಗೆ ಅಭಿಮುಖಿ ನಮ್ಮ ಇದರಿಂದ ನಮ್ಮ ಸಮಗೆ ನಮ್ಮ ಮಮ್ಮ ಬಿಟ್ಟು ವಿವೇಕ ಮಮ್ಮ ಬಿಟ್ಟು ನಿವಾಡುವುದಿಲ್ಲ. ಕೆಲವು ಮಾಸ ಪ್ರಕಾಶಕರ ಆ ಕಾರ್ಯ மனசுதர்மன ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தால் கர்த்தரை ஆசீர்வதிக்கும். திவ்ய கருத்துக்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் எங்களை பயன்படுத்தும். ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு பிரயோஜனமாய் மாற்றும் தேவ கருத்துக்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்